பிடிவாதமாவே இருப்பீங்க. அப்படி பிடிவாதமா இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் இன்றைக்கு தருங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான திங்கட்கிழமையின் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இறைவனின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட சிறப்பாக செல்வங்களை எய்திட இன்றைய தினம் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது ராசிக்கு இன்னைக்கு நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன நல்ல நன்மைகள் நமக்கு காத்திருக்கு, அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் இந்த வீடியோவில். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்க. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. இன்றைய தினம் 2 மே 2022 திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாளுங்க. இன்றைய தினம் கிருத்திகை தினங்க. முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. அனைத்து வயதினரும் அனைவரும் முருகன் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம். நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. கிருத்திகை விரதம் இருப்பவர்களும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் 2 மற்றும் 9 கூடைய சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. இது ஒரு யோகமான அமைப்புங்க. மேலும் 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் அமைந்திருக்குங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுங்க. திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் எந்த விதமான சுபகாரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் விரைவிலேயே கெட்டிமேள சத்தம் அல்லது சில விசேஷமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நீங்கள் திருமண முயற்சிகள் அல்லது சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். கல்யாண வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடக்கூடிய யோகமான காலகட்டம் அமைந்திருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கடமைகளில் இருக்கக்கூடிய சில தொய்வு நிலை மாறி உங்களது கடமைகளை நீங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ, உங்களோட கடமையை நீங்கள் செய்யாம விட்டுட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு மனசில் சில கவலைகள் இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு அந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் கடமைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இப்பொழுது திருமணமான இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியமே ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்குங்க. உங்களது வீட்டில் விரைவிலேயே ஒரு குழந்தை செல்வம் பிறக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலும் நல்ல ஒரு நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறப்பாக பேசி உங்களது காரியங்களை சாதித்துக்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இருக்குங்க. உங்களுக்கு லாபங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகளை இதன் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான பெரிய கடன்களாக இருந்தாலும் அதனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களது மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பக்குவமா பேசுவீங்க. உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கும். இன்னைக்கு மெச்சூர்டா பேசி உங்களது காரியங்களை நீங்க எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது சக்தியை நீங்கள் மீண்டும் பெறணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக ஓய்வு எடுக்கணுங்க. உங்கள் ஓய்வு உங்கள் சக்தியை அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களிடம் இருக்கக்கூடிய வலு அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓய்வு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மனம் அப்போதான் வலிமை பெறும். மனமும் உடலும் வலிமை பெற நன்றாக இன்றைய தினம் ஓய்வு எடுத்து உங்களது வேலைகளை திறம்பட நீங்கள் செய்ய முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிட வேண்டி இருக்கலாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கேற்ப நல்ல நிதி நிலைமையும் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகள் உங்களது நாளை கொஞ்சம் கடினமாக மாற்ற வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் சம்பந்தமான சில அழுத்தத்தை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை தவிர்த்து விடக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பான அன்பை நீங்கள் காட்டுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. அன்பு தான் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அரவணைப்பை உருவாக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை தவிர உங்களது உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ரொம்ப நாள் ஏதாவது சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் அனைவருமே உங்களது ஆஃபீஸில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களது பேச்சுக்களை கேட்பாங்க. எனவே இதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கலாங்க. இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் ஏதாவது திரைப்படம் பார்க்கிறது போன்ற சில பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு
உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு அன்பை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல தினமாக கண்டிப்பாக அமையுங்க. திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நாளாக இந்த நாளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது பொருளாதாரம் நல்ல விதமான வளர்ச்சியை பெறுங்க. இன்றைய தினத்துல உங்களது வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற விவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு வியாபார சூழ்நிலை உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குங்க. லாபங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த தினத்தில் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறது நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எந்த விதமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பல கோணங்கள் ஆராய்ந்து நீங்கள் பிராக்டிக்கலா எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் விடாப்பிடியா நீங்க இருப்பீங்க, அடமெண்டா இருப்பீங்க. அதன் மூலமாக சில பெண்டிங்கா இருக்கக்கூடிய பணிகளை இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. அதனால உங்களுடைய அடாவடியான விடாப்பிடியான செயல்பாடும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை தருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது வாகனங்களை நீங்கள் இன்றைய தினம் பழுது நீக்கி ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய யோகத்தை இன்னைக்கு நீங்கள் பெறுறீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலை, நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் பொருளாதாரம் நல்ல விதமான முன்னேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மிக மிக சந்தோஷமான இன்பமான நாளாகவே அமையுங்க. இதில் பிசினஸ்ல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க தேவையில்லாத பேச்சுகளோ இல்ல வாக்குவாதங்களோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களால என்ன முடியுமோ ஒண்ணு விட்டா நீங்க இன்னொன்றுல அது லாபத்தை நீங்க ஈடுகட்டக்கூடிய அளவுல நீங்க சாதுரியமா நடந்துக்கங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லதுங்க. விவாதங்களை இன்றைய தினம் உங்களது வாடிக்கையாளரிடம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது எப்படின்னா கன்னியுடைய ராசி பலன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.